2025ஆம் ஆண்டில் $4.18 டிரில்லியன் ஜிடிபி கொண்ட இந்தியா, ஜப்பானை முந்தி உலகளவில் எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4வது இடம். தமிழ்நாடு அரசின் TN-VSAFE திட்டம் எந்த நிகழ்வுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உலகளாவிய சைபர் உச்சிமாநாடு. கொஸ்டின் 3. புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியாவின் முதல் நமோ புத்தக விழாவில் மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்ட புத்தகங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜென் வி பானோ மற்றும் மகாத்மா. கொஸ்டின் நம்பர் 4. 2025ஆம் ஆண்டில் இந்திய மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் அதிக தனிப்பட்ட மின்சார வாகன பதிவு செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேரளா. கொஸ்டின் நம்பர் 5. அரசியலமைப்பின் 176வது பிரிவின்படி சட்டம் ஒப்புதலுக்கு பிறகு சட்டமன்றத்தின் முதல் அமர்வின் ஆரம்பத்தில் மாநில சட்டமன்றங்களில் யார் சிறப்புரை வழங்குவார்? ஆப்ஷன் பி, ஆளுநர். இது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, இருந்தாலும் இது ஏன் இங்கே நான் சொல்லியிருக்கேன்னா, இந்த வருஷமும் தொடர்ந்து 3வது தடவையாக ஆளுநர் அவரோட சிறப்புரையை நிகழ்த்தாமல் வெளியேறியிருக்கார். கொஸ்டின் நம்பர் 6. 3 நாட்கள் அளவிலான மாநிலம் தழுவிய குப்பை திருவிழா நடத்தப்படும் என்று எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. இந்த குப்பை திருவிழா நடத்தப்படும் நாள் எப்பன்னா ஜனவரி 21 முதல் ஜனவரி 23 வரை. கொஸ்டின் நம்பர் 7. இந்தியாவின் முதல் பசுமை அமோனியா உற்பத்தி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆந்திர பிரதேசம். கொஸ்டின் நம்பர் 8. தேசிய பேரிடர் மீட்பு படை உருவாக்க தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 19. கொஸ்டின் நம்பர் 9. கங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சத்தீஸ்கர். கொஸ்டின் நம்பர் 10. மகளிர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்த 2வது இந்திய வீராங்கனையாகவும் உலகளவில் 4வது வீராங்கனையாகவும் இருப்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மித்தாலி ராஜ். கொஸ்டின் நம்பர் 11. தேசிய புலனாய்வு முகமையின் இடைக்கால தலைமை இயக்குநராக நியமிக்க அமைச்சரவை நியமன குழுவின் ஒப்புதல் பெற்ற இந்திய காவல் பணி அதிகாரி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜேஷ் அகர்வால். கொஸ்டின் நம்பர் 12. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எந்த நாடு தனது மிக உயரிய குடிமகன் விருதான அமைதிக்கான பரிசு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இஸ்ரேல். கொஸ்டின் நம்பர் 13. வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் 3 முறை பதவியாற்றிய வங்காளதேசத்தின் முதல் பெண் பிரதமராக இருந்தவர் மற்றும் சமீபத்தில் காலமானவர் யார்? ஆப்ஷன் பி, கலிதா ஜியா. கொஸ்டின் நம்பர் 14. கார்பன் அப்டேக் பை கான்கிரீட் என்ற அறிக்கையை வெளியிட்டது யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, குளோபல் சிமெண்ட் அண்ட் கான்கிரீட் அசோசியேஷன் மற்றும் NCB அமைப்பு. கொஸ்டின் நம்பர் 15. லெஜினோ நேயர்ஸ் என்ற வைரஸ் எந்த நாட்டில் பெரும் சுகாதார எச்சரிக்கையை தூண்டியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆஸ்திரேலியா. இந்த வைரஸ் நுரையீரலை தாக்கும். கொஸ்டின் நம்பர் 16. மூத்த விண்வெளி விஞ்ஞானி டாக்டர் A.E. முத்துநாயகம் இந்தியாவின் விண்வெளி திட்டத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2026ஆம் ஆண்டில் எந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி, பத்மஸ்ரீ. கொஸ்டின் நம்பர் 17. சாம்பல் நதிக்கு அடுத்தபடியாக
இந்தியாவின் இரண்டாவது பெரிய கங்கை நீர் முதலைகள் வாழ்விடமாக மாறியுள்ள நதி எது? ஆப்ஷன் சி காண்டக் நதி. கொஸ்டின் நம்பர் 18. 6வது ஏசியன் டிஜிட்டல் அமைச்சர்கள் கூட்டத்தின் கருத்துரு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி அடாப்டிவ் ஏசியன் ஃப்ரம் கனெக்டிவிட்டி டு கனெக்டட் இன்டெலிஜென்ஸ். கொஸ்டின் நம்பர் 19. உலகளாவிய குடும்ப தினம் எந்த தேதியன்று அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 1. கொஸ்டின் நம்பர் 20. 44வது ஜூனியர் தேசிய கொக்கோ சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி பெங்களூரு, கர்நாடகா. கொஸ்டின் நம்பர் 21. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இந்தியாவின் 8வது மாநில ஊதியக் குழுவை அமைத்த முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி அசாம். கொஸ்டின் நம்பர் 22. அமேசானிய கொசு தேனீக்கள் எந்த பெருமையை பெற்றுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி சட்டப்பூர்வ உரிமைகள் பெற்ற உலகின் முதல் பூச்சிகள். கொஸ்டின் நம்பர் 23. இந்திய ஏற்றுமதியாளர்களை உலகளாவிய சந்தைகளில் நுழைய உதவும் வகையில் இந்திய அரசு எவ்வாறு ஆதரவு வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ MAS திட்டத்தின் கீழ் EPM மூலம் நிர்யாத் திஷா துணை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 24. 18 வயதில் தென் துருவத்தை எட்டிய இளம் இந்தியர் மற்றும் உலகின் 2வது இளம்பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி காம்யா கார்த்திகேயன்.